ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திருவாதிரை களி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அடுப்பில் வானல் வச்சு அரிசியை அதில் சேர்க்குறேன். இந்த 2 கப்பு அரிசியும் கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் வறுத்துக்கணும். இந்த அரிசியை இதை பாருங்கள், இந்த அளவுக்கு அரிசி வறுத்த உடனே நிறுத்திடலாம். ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கலர் மாறின உடனே ஒரு வாசம் வந்த உடனே நம்ம இதை நிறுத்திடலாம். இதை தட்டில் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வரணும். இதை பாருங்கள், ஆறிடுச்சு. எடுத்துமே மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அந்த அரிசி கூட ஒரு அரை கப்பு, எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ 2 கப்புக்கு அரை கப்பு அளவு பச்சை பருப்பு போட்டு இந்த வானலில் வறுக்கணும். அரிசி 2 கப் எடுத்தோம் இல்லைங்களா, பச்சை பருப்பு இந்த மஞ்சள் இருக்கும் இல்லையா, அந்த பச்சை பருப்பு அரை கப் போட்டு வறுக்கணும். இதை பாருங்கள், இந்த அளவு பச்சை பருப்பு கொஞ்சம் செவந்த உடனே நிறுத்திடணும். அரிசி வறுத்து ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூடவே இதையும் சேர்த்துடணும். இதையும் சேர்த்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சின்னு வரணும். இதை பாருங்கள், நம்ம எந்த கப்பில் அரிசி பருப்பு எடுத்தோமோ அதில் 3 மடங்கு தண்ணி வைக்கணும். நம்ம 2 கப்பு அரிசி அரை கப்பு பச்சை பருப்பு எடுத்தோம் இல்லைங்களா, 2.5 கப் ஆச்சா, அதுக்கு 7.5 கப்பு தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சு அது ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு டாட்டா சால்ட் சேர்த்துடணும். இதை பாருங்கள், இது மாதிரி நைஸ் ரவை அளவுக்கு, ரொம்ப பவுட்ரு மாதிரி இருக்கிறதுக்கு முதல் ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கணும். இதை பாருங்கள், தண்ணி சுட்டுடுச்சு. சுட்ட உடனே இந்த பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு ஸ்பூன் அதில் அப்படி மெல்ல மெல்ல அப்படி போட்டு அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். தூவிக்கிட்டு மொத்தமாக போட்டோம்னா கட்டிக்கிட்டே ஆகிடும். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டும் போது இது மாதிரி வரும். கட்டி இல்லாமல் அழகாக கிண்டிக்கலாம். இதை கொஞ்சம் மீடியம் தீயிலே இல்லை சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். அதிகமாக தீ வச்சோம்னா வேகாது, வேகும், அடி பிடிச்சிக்கும். இதை பாருங்கள், வெந்துடுச்சு. வெந்த உடனே நம்ம வெல்லம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு நான் 2.5 கப்புக்கு 2.5 கப்பு வெல்லம், அரிசியும் பருப்பு 2.5 கப்பு வருது இல்லைங்களா, அதுக்கு 2.5 கப்பு வெல்லம் சேர்க்கணும். இனிப்பு திட்டமாக வேணுன்றவங்க 2.5 கப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக வேணுன்றவங்க 3 கப்பு கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். இது அச்சு வெல்லம், இதில் மண் இருக்காது, அதனால் நான் அப்படியே போட்டுட்டேன். சாதா வெல்லமாக இருந்தால் நீங்கள் கரைச்சி ஊற்றுங்க. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு களிப்பதம் வந்த உடனே நிறுத்திடலாம். இப்போ இதில் ஏலக்காய் பொடி சேர்க்கணும்.
நான் ஒரு சின்ன ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அது போடுறேன். இதுக்கு நீங்கள் ஒரு 7-8 மிளகாய் 7-8 ஏலக்காய் போடலாம். நான் கப்பு போட்ட கப்பு வந்து 200 கிராம் கப்பு. நீங்கள் எந்த அளவில் போட்டாலும் இதே அளவு தான் போட்டிங்க சரியாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு 150 கிராம் நெய் சேர்க்குறேன். 100 கிராம் சேர்த்தா கூட போதும், 150 கிராம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 20 உடைச்ச முந்திரி பருப்பு, முழு முந்திரி பருப்பு இருந்தால் ஒரு 10 போடலாம். நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நம்ம அரிசி போடும்போது அரிசி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெல்லம் போடணும். கொஞ்சம் கெட்டியாக வந்தால் கூட அரிசி வெந்துடுச்சான்னு அரிசி மாவு வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு தான் போடணும். அப்போ தான் நமக்கு வந்து வெல்லம் போட்டால் கரெக்டாக இருக்கும். வேகத்துக்கு முந்தி போட்டால் அந்த அரிசி வேகாத மாதிரியே இருக்கும். திருவாதிரை களி ரெடி. இப்படி எடுத்து நம்ம இப்படி போடும்போது இப்படி விழணும். அதுதான் கரெக்டான பதம். இதை பாருங்க, களி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். இது ஈவினிங் பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது கொடுக்கவும் நல்லாயிருக்கும். செய்து கொடுங்க. இது திருவாதிரைக்கு படைக்கிறதுக்கு தான் செய்யணும்னு இல்லை, சாதாரணமாக செய்து கொடுக்கலாம். நீங்கள் செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.